ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ப்ராடக்ட் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் ஒரு இடுக்கி தான். இந்த இடுக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி திருப்புறதுக்கு, இட்லி எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பாத்திரம்லாம் தூக்க முடியாது, ரொம்ப இது தெரியும் உங்களுக்கு. யூஸ் பண்ணி நம்ம சில்வர்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பிரான்ஸில் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் சப்பாத்தியெல்லாம் திருப்புறதுக்கு, சூடான ஐட்டம்ஸ் பரிமாறுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பருப்பு மத்து தான். இது பிரான்ஸ் பீஸு, உங்களுக்கு நல்ல வெயிட் இருக்கும். நீங்கள் ரெகுலராக கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வாங்கி நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே அந்த பார்த்திங்கன்னா தெரியும், டிசைன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பின்னாடி ஒரு ஹூக்கும் கொடுத்துருப்பாங்க, நல்ல லென்த்தும் இருக்கும். கை சுடுற பிரச்சனை அதெல்லாம் எதுவும் இருக்காது. கீரை மசிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு மசிக்கிறீங்கனாலும் இதிலே வச்சு மசிச்சுக்கலாம். இல்லை பருப்பு கடையிறீங்க அப்படின்னாலும், நீங்கள் கடைசல் எதுனாலும் பண்ணுறீங்கன்னா இதை வச்சு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம உட்லலாம் வச்சுருப்போம்ல, ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஆன்டிக் கிச்சனாக நம்ம மாறுறோம் அப்படின்றதுனால ஆன்டிக் திங்ஸ் எல்லாம் எல்லோரும் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு இது ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 4 பீஸ் கிட்டே இருக்குது. வேணும்னவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் 2 பீஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பின்னாடி ஹூக் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா தோதாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு முறி கரண்டி தான். இது சாம்பார் கரண்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை தோசை மாவு நம்ம தோசையெல்லாம் ஊற்றுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டீப்பாக குழியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். முறி கரண்டியில் எப்போவுமே நார்மல் குழி தான் வரும். ஸோ இதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான். உங்களுக்கு ஹேண்டில் சுற்றும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நீங்கள் வதக்கி விடுற பர்பஸ் அந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிராஸில் சில்வர் கோட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ட்ரே தான். இது 2 பக்கம் ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு நல்ல ஒரு ஓல்டு பீஸ் தான். சில்வர் கோட் பண்ணியிருக்கனால நீங்கள் தாராளமாக சூடான ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாவது எடுத்து பரிமாறுறீங்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் காஃபி பார்த்திங்கன்னா 2 கப்பு, கிளாஸ்லாம் வைக்கிறோன்னா 4 கிளாஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் கப்பு நல்ல பெரிய கப்பு வைக்கிறீங்கன்னா 2 கப் தான் வைக்க முடியும். உங்களுக்கு சர்விங் ட்ரேவாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பிராஸ் கப்பு தான். இது நல்ல ஹேண்டலோடு உங்களுக்கு வந்துடும். நல்லா டீ காஃபி ஆற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் இந்த டீ கடையில் இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உள்ளே சில்வர் டின் கோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி தாராளமாக பிடிக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஜக்கு மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் தண்ணி கோதி ஊற்றுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய கீ பாட் அந்தளவுக்கு ஏர்டைட்டாக இருக்குது. நல்ல ஒரு அன்யூஸ்டு ஐட்டமும் கூட. உங்களுக்கு கெப்பாசிட்டி 750 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி பிடிக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நெய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, என்ன ஸ்டோர் பண்ணுற பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்யூஸ்டு ஐட்டம்னால நல்ல லைஃப் உங்களுக்கு வரும். அடுத்தது குட்டி அடுக்கு தான். இது ஒரு 3 செட் அடுக்கு தான். இது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இருக்கும். டின்னுமே நல்லா இருக்குது. இது ஹேண்ட்மேட் பீஸும் கூட. சின்னது பார்த்திங்கன்னா ஒரு 500 ml, பெருசு பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் கிட்ட உங்களுக்கு தண்ணி பிடிக்கும். நடுவில் இருக்கிறது அந்த 3/4 லிட்டர் 800 ml அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி பிடிக்கும். ரெகுலராக குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், டின் இருக்கனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய காது உருளி. இது ஒரு மினி சைஸ் தான். உங்களுக்கு ஒரு 3/4 லிட்டர் அந்த மாதிரி தான், 750 ml அந்த மாதிரி தான் உங்களுக்கு தண்ணி பிடிக்கும். பிரான்ஸ்ன்றதுனால நீங்கள் ரசம் வைக்கிற பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முறி பீஸு. இது நான் சாமிக்கெலாம் அன்னம் வைப்போல, ஸோ அந்த மாதிரி பிளேட்டு தான். இது நீங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உருளி மாதிரி சுற்றி விளக்கு வச்சுட்டு நடுவில் ஒரு சாமி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். முறின்றதுனால ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். கீழே கால் இருக்கிறதுனால அதில் சவுண்டு தெரியல. அதுவும் வீடியோ பக்கத்தில் சவுண்டு கேட்டுட்டு இருந்ததுனால நான் அந்த ஆடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணல, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் நல்ல டயா உங்களுக்கு நீங்கள் டிஃபன் பிளேட்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு டயா இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டயா ஹைட் எல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது சாமி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முறின்றதுனால உங்களுக்கு நல்ல ஹெவியாகவே இருக்குது. 1 கிலோ பக்கம் வெயிட் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு உருளி தான். இதில் சீலுமே இருக்குது பாருங்கள். இதோட கெப்பாசிட்டி 1.2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி பிடிக்கும். வெயிட்டுமே 1.1 kg வெயிட் உங்களுக்கு இருக்குது. இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் தான் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே அங்கங்கே யூஸ் பண்ணதுனால அங்கங்கே இதாக இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை, டேமேஜ் லீக் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பீஸு.
அடுத்தது இந்த வீடியோவோட ஹைலைட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது. எனக்கு நான் வாஷ் பண்ணி எடுக்க 3 மணி நேரம் ஆயிருக்கு இந்த ப்ராடக்டை. இது வந்து ஒரு பிராஸ் பீஸ் தான். இதில் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹேண்ட் ஒர்க் தான். உங்களுக்கு 2 லைனில் வந்து அன்னம் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இதோட கெப்பாசிட்டியுமே 5 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ரெகுலராக கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து பூஜா ஐட்டமாக இல்லை வந்து கிச்சனில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக வந்து சாமிக்கு பிரசாதம் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பிளேட்டு. நீங்கள் வந்து பூஜா பிளேட்டாக யூஸ் பண்ணலாம். வெத்தலை தட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபுல்லாக வந்து அரும்பு டிசைன் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஃபுல்லாக இதுவுமே ஹேண்ட் ஒர்க் தான் உங்களுக்கு. இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் கிட்ட உங்களுக்கு இருக்கும். நல்ல விளக்குலாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃபுல்லாக சுற்றி வெத்தலை வச்சு நடுவில் குட்டியாக ஒரு பிள்ளையார் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு இது வந்து ஒரு சாஸ்பேன் மாதிரி. இதில் டின்னு வந்து நம்ம பூசி வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து டின் இல்லாமல் நான் காமிச்சிருந்தேன். நிறைய பேர் டின்னு போட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ டின்னோட நம்ம பாலிஷ் போட்டு வாங்கிட்டோம். இதோட கெப்பாசிட்டியுமே 1.5 லிட்டர்ஸ் உங்களுக்கு தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். நல்லா 1 லிட்டர் பால் வரைக்கும் நீங்கள் காய்ச்சிக்கலாம். ஹேண்டிலுமே கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. கை சுடும் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ நல்ல ஹேண்டில் லென்த்தாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு மூடியுமே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.